வெயிட் லாஸுக்கு என்னோட அட்வைஸ், நான் ம். கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னன்னு ம். கேட்டிங்கன்னா, என்னோட ஆர்த்தோ ஆயில் இருக்குது, அதை வர்ம தைலம்னு சொன்னேன் இல்லையா, அதில் நான் போடுற பெருங்காயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ம். வீட்டுக்கு சாம்பாருக்குலாம் வாங்குறோம், 1/4 கிலோ 200 பெருங்காயம் அது. ஆமா. நான் அந்த ஆயிலுக்கு போடுற பெருங்காயம் 1 கிலோ 40,000. வர்மத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 வர்மங்கள் இருக்கு. ஓகே சார். அதாவது அதில் படுவர்மம் 12, ம். தொடுவர்மம் 96ன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க சித்த மருத்துவர் மற்றும் வர்ம மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் சார். அவங்கள தான் பார்க்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் நல்லா இருக்கீங்க? இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. இப்ப என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த வெயிட் போடுது. ஸோ அத பார்த்து நிறைய பேர் வந்து அவங்க வெயிட் போடுறதுனால அவங்க ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ, பக்கத்துல இருக்கவங்க கிண்டல் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, அதுல ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இல்லைம்மா, வெயிட் ம். லாஸுக்கு என்னோட அட்வைஸ், நான் ம். கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னன்னு ம். கேட்டிங்கன்னா, இப்போ சில யோகா சொல்லித்தரேன், சில எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நாள் பண்ணுறது, கண்ணாடி பார்க்கறது, நம்ம குறையில. ஆமா. அத அப்படியே விட்டுடுறாங்க. பாடி குறைக்கணும் அப்படின்னா 3 ம். மாதம் வரைக்கும் குறையாதுப்பா. ஓகே சார். 3 ஓகே. மாதத்துக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே, உங்கள் ஓகே. உடம்பு வந்து ஏற்றுக்கும், நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸை வந்து இப்போ ஏற்றுக்கும். கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும், கருக ஓகே ஆரம்பிக்கும், சார். ஓகே, ஓகே. கரைய ஆரம்பிக்கும். இவங்க 10 நாள் பார்த்து கண்ணாடி பார்க்கறது, சரியில்லை செந்தில் சார் வேண்டாம், உடனே வேற இன்னொரு யார் சொல்ல அங்கே போயிடுறது. ஆமா. 3 மாதம் 90 டேஸ் தொடர்ந்து பண்ணணும்மா. சூப்பர். தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் ஃபேட்டை குறைச்சா மட்டும்தான் வெயிட் குறையும். ஓகே சார். ஓகே. புரியுது. புரியுதுங்களா? வெயிட் லாஸ் ம். ஆகணும் அப்படின்னீங்கன்னா சிம்பிள் சிம்பிள் மெடிசன்லாம் இருக்கு. அது ம். கொடுப்பேன், எடுத்துக்கிட்டோம். மெடிசின்ஸா? மெடிசன் ஃபுட்டு தான்மா. ஃபுட். ஓகே. ஃபுட்டுலயே தரேன் நான். மெடிசன் மெடிசன் மாதிரி இருக்காது. ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்களா? அதனால எனக்கு என்னன்னா, நம்ம பார்க்குறோமா, நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்ற ம். தாட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சிம்பிளா சார். என்ன முடியுமோ, நமக்கு ம். தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லலாம் ஓகே. புரியுது. அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஓகே. சித்தால கூட மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டிஃபரெண்ட். ம். இப்போ என்னோட ஆர்த்தோ ஆயில் இருக்கு, அதை வர்ம தைலம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா அந்த சார். வர்ம தைலத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். ம். 1% கூட கெமிக்கல் இருக்காது. ஓகே, ஓகே, ஓகே. 1% கூட கெமிக்கல் இருக்காது. அதில ம். நான் போடுற பெருங்காயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ம். வீட்டுக்கு சாம்பாருக்குலாம் வாங்குறோம், 1/4 ஆமா. கிலோ 200 பெருங்காயம் அது. ஆமா. நான் அந்த ஆயிலுக்கு போடுற பெருங்காயம் 1 கிலோ 40,000. ஓ! இன்னி வரைக்கும் அந்த பெருங்காயம் தான் யூஸ் பண்றேன். ஓகே. என்னோட மெடிசனுக்கு வந்து காம்படிட்டர் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ரமைஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போடுவேன். ஓகே. இதுதான் ராஜ வைத்தியம். இப்ப ராஜ வைத்தியம் அப்டின்னா என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராஜாக்கு போய் ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். ம். 1 வருஷம் கூட நடத்த முடியாது கூட போயிட்டு. ஓ! 1 வாரம் 10 நாள்ல சரி பண்ணணும். இல்லன்னா என்னடா வைத்தியம்னு கழுத்த எடுத்துருவாங்க, கைய வெட்டிடுவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி சுப்பீரியரா இருக்கணும். புரியுது, புரியுது. அதான் ராஜ வைத்தியம். ராஜாக்கு வந்து ம். வைத்தியம் வந்து வருஷக்கணக்குல பண்ண முடியாது. ஓகே, ஓகே. டக்குன்னு முடிக்கணும். ம். அதுக்கு அந்த மாரி இதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப சைனஸ் சொல்றோம் இல்லையா? இப்ப ஆமா சார். சைனஸ்க்கு அடுத்த வாட்டி நான் எடுக்கும்போது, இவங்களுக்கே நான் சைனஸ் குடுத்துருக்கேன். நீயே சொல்லுமா எப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க. எப்படி ஆமா. இருந்தது? இது கண்டிப்பா. மாரி இருந்தது. இது நேச்சுரல் இது. ஆ. புரியுதா? இந்த மாதிரி ஒரு இது. அது மாரி எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நெறைய ம். விஷயம் வாரம் வாரம் ஒரு விஷயம் நான் ம். சொல்றேன் ம். டிஃபரெண்ட்டா. ட்ரீட்மெண்ட்டா இல்ல. யாரும் பயப்பட வேண்டாம். உடம்புனா நோய் வரணும். கண்டிப்பா. உடம்புனா நோய் வரணும். இல்லன்னா ஜடம். ம். நோய் வரணும். சளி வரணும், வயித்து வலி வரணும், தலைவலி வரணும், இடுப்பு வலி வரணும், ம். பேதி ஆகணும். ம். எல்லாமே வரணும். அப்பதான் வந்து உடம்பு உடம்பா இருக்குன்னு அர்த்தம். சரி பண்ணிக்கணும் அத. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஏதாவது சொல்லி காட்ட முடியுமா? வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. காலையில ம். ஒரு கப் தயிர் சாப்பிடுப்பா. எழுந்த உடனே. பல் தேய்க்கிறீங்களோ இல்லையோ, அதுல உப்பு, சர்க்கரை எதுவும் போடக்கூடாது. ஓகே, ஓகே. முடிஞ்சா வீட்ல உர ஊத்துன தயிரா இருந்தா ரொம்ப நல்லது. ம். சரியா? அத போட்டுட்டு காலையில எழுந்த உடனே சாப்பிட்டுடு. ஜென்ரலா இப்ப நீ இருக்க. ம். ஒரு 10 நாள் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு எஃபெக்ட்ன்னு. ஓகே சார். ஓகே. சூப்பரா இருக்கும். ஓ! ஒரு 3 மாசம் சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் அடிக்ட் ஆயிடும் அதுக்கு. ஏன்னா உடம்பு அந்த மாரி ஃப்ரீ ஆயிடும். ஓகே, ஓகே. தயிர்ல அவ்வளோ விஷயம் இருக்கு. அது டைமிங்மா. கண்ட டைம்ல சாப்பிடக்கூடாது. ம். அர்லி மார்னிங் சாப்பிடணும். அது சாப்பிட்டு 1 மணி நேரம் ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. ஓகே சார். ஓகே, ஓகே. கொலஸ்ட்ரால், ஃபேட் எல்லாம் ம். கழுவிட்டு வெளிய கொண்டு வரும். ஓகே, ஓகே. நம்ம மோஷன் போம்போது சும்மா கை கழுவ முடியாது. கை ஃபுல்லா பட்டர் மாரி ஆயிடும். ம். சோப் போட்டு தான் கழுவணும். ஸோ கொலஸ்ட்ரால், ஃபேட் எல்லாம் வெளிய வரும். புரியுது. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் எக்சர்சைஸ், வார்ம் அப் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து இறங்க ஆரம்பிக்கும். நார்மலா எந்த எக்ஸர்சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. சூப்பர் வீட்ல சார். இருந்து பண்ற எக்சர்சைஸ்லாம் இருக்குமா, நெறைய வார்ம் அப் இருக்கு. ம். முட்டி வலிக்கு இருக்கு எக்சர்சைஸ், கை ம். கால் வலிக்கு எக்சர்சைஸ் இருக்கு. இப்ப ஃபேட் ஆகக்கூடாதுன்னா இப்படி கால் வைக்கிறீங்க. ம். இந்த கேப் இருக்கணும். இது வந்து உடம்பு கரெக்டான உடம்பு. பாருங்க இந்த கேப் இருக்கு இல்லையா? இது ஓகே, இருக்கணும். ஓகே. இதெல்லாம் சேர்ந்துரும்.
அப்படி இருந்தா அதை குறைக்கணும். ஓகே. புரியுது, புரியுது. ஒருத்தர் கை இப்படி தூக்குனாங்கன்னா இங்க தொங்கும். ஆமா. சரி, சின்ன பசங்களுக்கு ஏம்மா 25, 28 வயசு பொண்ணுங்கலாம் ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன் நானு. ஓ! சின்ன சின்ன பசங்கலாம் ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். ஓகே. இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வராங்களா? வெயிட் லாஸ் கண்டிப்பா, கண்டிப்பா. பண்றதுக்காக? எல்லா டைப் வராங்கம்மா என்கிட்ட. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. எல்லா டைப் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வராங்க. பைல்ஸ் ம். கம்ப்ளைண்ட் வராங்க. ஹார்ட் ப்ராப்ளம் சொல்றீங்கல்ல, என்ன மாதிரியான ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும் சார்? ஹார்ட் பிளாக். ஹார்ட் பிளாக் சால்வ் பண்ண முடியுமா? எப்படி சார்? அது மெடிசின் இருக்குமா. ஓ! மெடிசின்ஸ். நல்ல ராஜ வைத்தியம் தான் அதெல்லாம். ம். நல்ல ராஜ வைத்தியம் தான். அது வந்து ஓகே. நாட் ஒன்லி ஹார்ட். ம். டோட்டல் பாடி வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் கிளீன் பண்ணும் அது. ஓகே, ஓகே. டெமோ காமிச்சு தான் குடுப்பேன் அந்த மெடிசின் நானு. உள்ள போயிட்டு எப்படி வேலை செய்யுது ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. அது வந்து பெரண்ட உப்புன்னு சொல்லுவாங்க அது பேரு. ஆ. பெரண்ட உப்பு. அது வந்து பெரண்ட உப்பெல்லாம் இன்னைக்கு பண்றதுக்கு ஆள் இல்ல. நாங்க பண்றோம். ஓகே, ஓகே. இப்போ ஒரு 200 கிலோ பெரண்ட ம். 200 கிலோ பெரண்ட எடுத்தோம்னா 50 கிராம் உப்பு கிடைக்கும். ஓ! அந்த பிரண்டையிலருந்து ஆமா. எடுக்கிறதா? 50 கிராம்ஸ் தான் கிடைக்கும் உப்பு. ஓகே, அந்த ஓகே. 200 கிராம் பிரண்டையோட பவர் ஃபுல்லா இதுல இருக்கும். ம். அப்ப எவ்வளவு வேலை செய்யும் பாருங்க. புரியுது. பட் எந்த மெடிசன் எப்படி குடுக்கணும் அப்படின்றத பார்த்து, அதுக்கு தகுந்த ம். மாரி டைம் வச்சு அப்படிதான் குடுத்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் கடவுள் புண்ணியத்துல, என் குருநாதர் ஆசியில எதுவும் மைனஸ் நடக்கல. ஓகே சார். 90% கியூர் தான் குடுத்துருக்கேன் எல்லாருக்கும். சூப்பர் பட் சார். கோவிட் டைம்ல நெறைய பேஷண்ட்ஸ்மா. ம். ஃபீட்பேக்லாம் வச்சிருக்கேன். அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அவங்களுக்கு நானு மேடத்துக்கு. ஓகே, எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகே. கோவிட், கொரோனாவுக்கும் அந்த மெடிசின்ஸ் ம், குடுத்தீங்களா? ம். ஓகே, ஓகே 300 சார். பேர் ட்ரீட் பண்ணேம்மா. 300 பேரா ம். சார்? வாவ்! சூப்பர். சரி பண்ணி 3 டேஸ். 4th டே நெகட்டிவ் ரிசல்ட். போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி தான் பண்ணுது. எப்படி சார்? அது மெடிசன். மெடிசின் நெறைய லங்ஸ் குடுத்து. வந்து கிளீன் பண்றது. நான் ஓகே. வந்து இன்னைக்கு பெருமையா சொல்லிப்பேன். அந்த ம். மெடிசன் யார்ட்டயுமே இல்ல. என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஓகே. யார்ட்டயும் இல்ல. ஓ! நீங்களே கண்டுபிடிச்சதா ஆமா, ஆமா. கொரோனாவா? 7 டைம்ஸ் சாப்பிட்டீங்கன்னா போதும். கோவிட் போயிடும். ம். ஓ! சரி, இப்போ நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இப்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையா என்ன இருக்கும் அப்டின்னா, அவங்களுடைய உடம்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க நரம்பு வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த கால்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு ஃபுல்லுமே அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் என்ன ரீசன்னால வருது? அத வந்து உங்களால கியூர் பண்ணி குடுக்க முடியுமா? பண்ணலாமா? அதாவது 100% பண்ண முடியாது. ஓ! வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல. ஒரு ஆ. 60-70% பண்ணலாம். அது ரொம்ப நேரம் நிக்கிறாங்க இல்லையா? ஆமா சார். அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகே. பாக்கி டீச்சர்ஸ் நெறைய பேருக்கு வரும். இது டீச்சர்ஸ் கூட இப்போ உன்ன மாரி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ம். கொஞ்சம் உடம்பு ஃபேட் கிட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெளிய வரும். ஓகே, ஓகே, ஓகே. நிக்கிறாங்க ரொம்ப நேரம் நின்னுட்டு பண்ற வேலை. ம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா. இந்த மாரியவங்களுக்கு கண்டிப்பா வராது. அதுல வந்து ஒரு 60-70% பண்ணலாம். ஓகே. என்ன சித்த மாதிரியான மருத்துவத்துல வந்து மெடிசின் இருக்கு அதுக்கு. ஆ. ஒரு ஆயில் மாரி ஒண்ணு குடுப்பேன். உள்ள சாப்பிடுறதுக்கு ஒண்ணு குடுப்பேன். ம். பிளட்ட கிளியர் பண்றது தான். அது கெட்ட ரத்தம் தான் அது ஆக்சுவலா. அது நரம்பு சுருண்டு இருக்கிறதுக்கா? அதான் அது கெட்ட ரத்தம் தான் அது ஆக்சுவலா. ஓ! ஒரு சிலர் பார்த்தா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ம். ஆயுர்வேதத்துல. ம். அத ஏதோ ஹோல்ஸ் போட்டு கெட்ட பிளட் எல்லாம் எடுப்பாங்க வெளியில. ஓகே, பட் ஓகே. என் ட்ரீட்மெண்ட் அப்படி இல்ல. ஆ. பிளட்ட பியூர் பண்றதுக்கு மெடிசின் குடுப்பேன். ஓகே, பிளஸ் ஓகே. எக்ஸ்டர்னல் ஆயில் குடுப்பேன். இது ம். போட போட அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. பிளஸ் கொஞ்சம் அதுல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா? ஆமா ஸ்கின் சார். இன்ஃபெக்ஷனுக்கும் மெடிசின் குடுக்குறேன். ஓ! ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி? பிம்பிள்ஸ்ல இருந்து சொரியாசிஸ் வரைக்கும். சார், இப்ப நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வர்மத்துல வந்து எத்தன வகைகள் இருக்கு சார்? வர்மத்துல பார்த்தீங்கன்னாமா, இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வர்மம் இருக்கு. ஓ! 12 ஆமா. இருக்கு. ஆ. படுவர்மம், தொடுவர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், ம். அடிவர்மம், பொடி ம். வர்மம், ம், ம். நக்கு வர்மம் இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஓ! இப்ப நம்ம பண்றது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடு வர்மம், ஆ. தட்டு வர்மம், பிடிவர்மம், பிடிவர்மா. பிடிவர்மம். ஆ. இதுல வந்து நோய்க்கு அதுதான். ஓகே, ஓகே. உடம்ப வந்து அதான் பண்ண முடியும் நம்ப. ஓகே. இப்ப நக்கு வர்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது எதுக்குன்னு சொன்னா நம்ம நான் பண்றது இல்ல. பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கெல்லாம் ரொம்ப ஜீனியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்ப ஓகே, ஓகே. குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, நாக்கால நக்கி பண்ணுவாங்க அது. ஓகே, ஓகே. நக்கு வர்மம்னு ஆ. சொல்லிட்டு. வெயின்ஸ் ரொம்ப ஆமா, ஆமா. சாஃப்ட்டா இதுல இருக்கணும். வந்து ரொம்ப அட்வான்ஸ் நோக்கு வர்மம். நோக்கு வர்மம்லாம் ரொம்ப அட்வான்ஸ் அது. இப்ப எதிர்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க ப்ராப்ளத்த நான் பார்த்தே சரி பண்றது. நோக்கு வர்மம். பட் ஓ! அதெல்லாம் நம்மளால வந்து இப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ முதிர்ச்சி வரல. புரியுது, புரியுது. ஆசானோட அருள், குருவோட அருள் இருக்கணும் அதுக்கெல்லாம். அதெல்லாம் இன்னும் ம். கொஞ்ச நாள் ஆகணும். அந்த அந்த நீங்க பண்ணக்கூடிய அந்த 3 வர்மங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க? அதான் இப்ப பொடி வர்மம். ஆ. இப்ப புடிச்சிட்டு கை அதே இது. ரிலீஸ் பண்றது, ஓகே, வலி ஓகே. சரி பண்றது, ம், ம். தட்டுறது, தட்டிட்டு வர்மத்த இலக்கி பண்றது. ஓ! தட்டியே சரி ஆமா, தட்டி பண்ணுவீங்களா? சரி பண்றது. கை, ஓகே, ஓகே. கால்ல பொடி வர்மம் இருக்கு இல்லையா? பொடி ம். பண்ணியாச்சு. தட்டு ம். வர்மம். ம். இது மாரி பண்ணி உங்களுக்கு கை வலி, கால் வலி, நரம்பெல்லாம் ஆக்டிவேட் ம். பண்றது. ஓகே. இவ்வளவுதான். இது வந்து ஓகே. 3 இதுல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. இதுக்கப்புறம் அட்வான்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம குரு அருள் கிடைச்சுக்கணும். கிடைச்சா தான் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. கண்டிப்பா. இது கிடைச்ச வரைக்கும் பண்ணிட்டு ஏதோ ஓரளவுக்கு ஆ. புரியுது, போயிட்டு புரியுது. இருக்கு. எந்த ம். குறையும் இல்லாம. புரியுது. இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து இந்த தசை பிடிப்பு இருக்கும். ம்.
ஏன்னா திடீர்னு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்சிக்கும். அந்த தசை பிடிப்பு ஆமா, புடிச்சிட்டு, ஆமா. அது வந்து வலிக்க ஆ, ஆரம்பிச்சுரும். அடுத்து அவங்கனால வேற செயல்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ண ம். முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன தீர்வு குடுப்பீங்க நீங்க? இருக்குமா. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ம். இப்ப இந்த இடத்துல பிடிச்சிக்குது ஆமா. அப்படின்னீங்கன்னா, இங்க சென்ட்ரல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. மூச்சை இழுத்து விட்டு பிடிக்க சொல்லுவோம். பண்ண சொல்லுவோம். ஆ, இன்கேஸ் வர்மத்துல அது சரியாவல அப்படின்னா, ஆ. சித்த மருத்துவத்துல மருந்து இருக்கு அதுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. வாயுவ வெளிய எடுக்கிறதுக்கு. ம், ம், ம். இப்ப தசைப்பிடிப்பு பார்த்தா நெறைய வெரைட்டி இருக்கு அது. 27 விதமான வாயு இருக்கு மனுஷன் உடம்புல. ஓகே சார். ஓகே. இத வந்து பாத்து ரிலீஸ் பண்ணணும். இப்ப ஹார்ட் அட்டாக் வர்றது கூட ஒரு டைப் ஆஃப் வாயு பிடிப்பு தான். ஓ! ஹார்ட் அட்டாக்ன்றாங்க இல்லையா அது. ஆமா, ஆமா. ஏன்னா இப்ப நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ம். டக்குனு செஸ்ட் பெயின் வந்தோனயே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஆமா. வந்துருது. கண்டிப்பாமா. அது ஹார்ட் அட்டாக்கா மெயின்ல அது. இருக்குமோ? ஆமா, ஆமா. இப்ப எப்பவுமே லங்ஸ கிளீனா வச்சுட்டீங்கனாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 90% சான்ஸ் இல்லம்மா. ம். லங்ஸ் கிளீனா லங்ஸும் ஹார்ட் அண்ணன் தம்பி மாதிரி. ஆ. இப்ப கோவிட்ல கூட பார்த்தீங்கன்னா, லங்ஸ் ப்ராப்ளத்தால லங்ஸ். தான் நெறைய பேர் செத்து போனாங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ம். ஏதோ ஒரு ட்ரீட்மென்ட்க்கு போறீங்க. உள்ள ம். ஸ்ட்ரெச்சர்ல போம்போதே உங்களுக்கு எதுக்கு மாஸ்க் வைக்கிறாங்க? ம். ஆக்ஸிஜன் கரெக்ட்டா வரணும்னு தான். லங்ஸுக்கு ஃபங்ஷனிங் கரெக்ட்டா இருக்கணும்னு தான் வைக்கிறாங்க. ஓகே, ஓகே. ஸோ அந்த தசைப்பிடிப்புக்கு நீங்க என்ன மாதிரியான மருத்துவம்லாம் பார்ப்பீங்க? இருக்குமா. சித்தால தான் இருக்கு அதுக்கு மேக்ஸிமம். ஆ. சிலது ரொம்ப எமர்ஜென்சினா வர்மத்துல பண்ணலாம். கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, பட் ஓகே. கேஸ வெளிய எடுக்கணும் அப்டின்னா சித்தத்துல தான் பண்ணணும். சித்த மருத்துவத்துல சித்த தான் பண்ண மருத்துவம் முடியும். தான். சரி, இப்ப இந்த வர்ம மருத்துவம் பத்தி நெறைய விஷயங்கள் வந்து இப்படிலாம் பண்ணலாம். இதுக்கு இது தீர்வுன்னு சொல்லி நெறைய பேசிட்டோம். ஸோ இப்ப எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சிலர் சொல்றாங்க, இந்த வர்மங்கள் மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா வந்து அது உயிருக்கே ஆபத்தா போய் முடியும் அப்படிலாம் சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? ஆமாமா. இப்ப ஆ. வர்மத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 108 வர்மங்கள் இருக்கு. ஓகே சார். அதாவது அதுல படுவர்மம் 12, ம். தொடுவர்மம் 96ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. தொடுவர்மத்துல தான் அதிகமா ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்குறது. ஓகே, இப்ப ஓகே. படுவர்மம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அது நம்ம தெரியாம கொஞ்சம் பண்றோம். ம். கை வைக்கிறோம். சில மயக்கம் வரும் ஒருத்தருக்கு. ஓகே, ஓகே. ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஓ! ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். இந்த மாரி சில விஷயங்கள்லாம் பண்றது தான் உங்களுக்கு வந்துட்டு படுவர்மம். அதனால அதுகிட்ட அவ்வளோ வைத்தியர்கள் போமாட்டாங்க. ம், ம், ம். இப்ப தொடுவர்மம் 96, படுவர்மம் 12. மொத்தம் ம். 108 வர்மம். இதுல வந்து 96ல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கறதெல்லாம். ம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து உயிருக்கு ஆபத்த வரலாம். ஏற்படுத்தக்கூடிய ஆமா, ஆமா, ஆமா. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. ரொம்ப இது பண்றவங்க அது பண்ணலாம். ஓகே, ஓகே. பட் நம்ம தெரியாம பண்ற உடம்பு இடம் கொடுக்காது. இப்ப ஓ! சப்போஸ் நீ ஹெல்த்தியா இருக்க. ம், ம். ஒண்ணும் ஆகாது உனக்கு. சப்போஸ் ஓகே. அவர் வீக்கா இருக்காரு. ம், கை ம். வச்சா டப்புன்னு கீழ விழுந்துட்டாருன்னா நம்மள விடமாட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதனால வந்து இத மட்டும் பண்ணி இதுலயுமே ரிஸ்க் இருக்கு. ம். எதையுமே கைப்பக்குவம் இல்லாம பண்ண முடியாது. ஓகே, இப்ப இந்த ஓகே, ஊருமே கைப்பக்குவம் இல்லாம பண்ண முடியாது. ஓகே. இப்ப பிரஸ் பண்றோம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ம், அத ம். விட்டு அதிகம் பண்ணக்கூடாது. அது ஓகே. தெரியும். பட் அது படுவருமோங்கிறது வந்து கொஞ்சம் ம். ஹெவியா தாக்கும். அந்த படுவர்மம்னு சொல்றீங்கல்ல, அது எதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டா பார்ப்பாங்க? இல்ல இப்ப படுவருமத்தில ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. ம். அது வந்து இந்த அடிதடி சொல்லிக் குடுக்குறவங்க, ஓ! இது ஓகே. பண்றவங்க தான் அதிக யூசேஜ் பண்ணுவாங்க ஜாஸ்தி. இப்ப ஓகே, ஓகே. கழுத்துல எந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு, ம். மார்ல எங்க இருக்கு, இடுப்புல எங்க இருக்கு, இது ம். மாரிலாம் ஒரு 12 பாயிண்ட் இருக்கு. தெரியும் எனக்கு அந்த பாயிண்ட். பட் அது வந்து நம்ப யூஸ் பண்றதில்ல இதுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. தவறா போய் ஆமா. முடியும். தவறா பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஓகே. அப்படிங்கிற மாரி அது அது கிட்ட போறதில்ல. இப்ப என்னன்னா, நீங்க அது வந்து மருத்துவம் தானா? இல்ல வந்து அது தவறான விஷயங்களுக்கு இல்லம்மா பயன்படுத்துறதா? அதுவும் மருத்துவம் தான். ஆ. ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப பெரிய ஆளுங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அது. ஓகே. அது இப் எதுக்கு பயன்படுத்துவோம்னு கேட்கிறேன் நானு. எது எந்த மாரி நீங்க ட்ரீட்மெண்ட் சொல்றீங்கல்ல எந்த அந்த மாரி ஆமா. ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா வயிறு வலி. வயிறு சம்மந்தப்பட்ட இப்ப எங்க ஆசான்லாம் பண்ணுவாரு. ஓகே, ஓகே, எங்க ஓகே. ஆசான் அது பண்ணும்போது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாரி இருக்கும். பட் அவரு நேக்கா பண்ணுவாரு. பட் ஓ நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது. ஓகே. 108 தான் 12 ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் பிரிச்சிருக்காங்க அந்த மாரி. படுவர்மம் ம். 12, தொடுவர்மம் 96. ஓகே, ஓகே. வர்மத்துல வந்து மருத்துவம் தான் நெறைய இருக்குன்னு மருத்துவம் தான் அறியா. ஆ. வர்ம மருத்துவம் தான். ஆக்சுவலா வர்ம மருத்துவம்னு கேட்டீங்கன்னா, எதுலருந்து வந்து எப்படி வந்துன்னு கேட்டா, இப்ப இன்னைக்கு பண்றாங்க பாருங்க அக்குப்ரெஷர், ஆமா சார். அக்குபஞ்சர், ஆமா சார். நீடில். ஆமா, இது வந்து ஆமா. அந்த காலத்துல என்ன பண்ணா, தங்க ஊசி ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ம். ஆமா இந்த நானும் கையில நெறைய பண்றது பார்த்துருக்கேன். கையில பண்றது வர்மம். நரம்பு ஓகே, வந்து ஓகே. ஆக்டிவேட் பண்றது வர்மம். அது வந்து ஊசியில போடும் நீடில். ஓகே, அதுதான் ஓகே. அக்குப்ரெஷர். அக்குபஞ்சர்லயுமே அந்த பிரஸ் ஆ, பண்றது இந்த ஆ, ஆ, மாதிரியான ஆ. விஷயங்கள்லாம் ஆமா. இது பண்ணுவாங்க. வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட்டா பண்றது இது அவ்வளவுதான். ஓகே, ஓகே. 2க்கும் என்ன வித்தியாசம் சார்? அந்த மாதிரி டெக்னாலஜி. ஓ படிச்சுட்டு வராங்க. ஓகே, நர்வ்ஸ் ஓகே. தெரியும். அத வச்சு பஞ்ச் பண்றது. ம், நம்ம ம். வந்து அந்த நரம்பு மண்டலத்த வச்சு பண்றோம். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப கை வலின்னு பார்த்தா ஒரு 60 நரம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ம், இங்க. ம். அதெல்லாம் ஒரே டைம் ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அவங்க அப்படி இல்ல. தனியா எடுத்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு நரம்புக்கும் அந்த தனித்தனியா. மாரி தனித்தனியா பண்றோம். ஓ இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே இது சார். அந்த காலத்துல வந்து டெக்னாலஜி இல்ல. அதனால அப்படி பண்ணாங்க. ஆ புரியுது, புரியுது. இந்த படுவர்மம் சொல்றது வந்து யாரும் அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. ஆமாமா. ஓகே, ட்ரீட்மெண்ட் பண்றவங்க பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ஓகே, ஏன்னா ஓகே. உடம்பு இடம் குடுக்காது. அதான் ரீசன். வேற ஒண்ணும் இல்ல. ஆ, ஆ. இப்ப நான் போம்போது சும்மா காமிக்கிறேன். உங்களையும் தொடுறேன், அவரையும் தொடுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதான் ஆனா டிஃபரெண்ட். அது பண்ணும்போது சீக்கிரமா நோய் குணமாக வாய்ப்பு இருக்கா? இல்ல நோய் வந்து குணமாவறது இதுலயே பண்ணிடலாம் உங்களுக்கு. ஆ, படுவர்மம் 12, தொடுவர்மம் 96ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ. தொடுவர்மம் 96 வர்மத்துல இல்லாத இது இல்ல உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. இது 12 தான் பிரிச்சு வச்சிருக்காங்க.
ஓகே, ஓகே. அது 12ம் செய்யக்கூடாது மேக்ஸிமம். செய்யக்கூடாதுன்னுலாம் இல்ல. ஆ. நல்லா தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தான். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப நம்மள வந்து இப்ப என்னோட ஏஜ் ம். நானே வந்து சிலதெல்லாம் கேப் குடுத்துப்பேன். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரல அப்படிங்கிற மாரி. ஓகே, ஓகே, நமக்கு ஓகே. தெரிஞ்சத நம்ம பண்ணணும். ம், ம், ம். இப்ப தெரியலன்னு சொல்றது தப்பே இல்ல. எனக்கு ம். தெரியவா அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது. ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான் வர்மமும், சித்தம். ம். சித்த மருத்துவமும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான். இப்ப வர்மத்திலே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி என்ன? ம். பிசியோதெரபி. ஆமா. இதுல இருந்து வரது தான் அது ஆல்மோஸ்ட். ஓகே, ஓகே, ஓகே. இது வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு. பண்ணும்போது ஒரு பெயின் இருக்கும். இப்ப அவங்களுக்குலாம் பண்ணும்போது எப்போ வலி இருக்கும்? ம். இப்ப வலி இருக்காது. ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஓகே. சரி, இப்போ வர்மம் சார்ந்து நெறைய விஷயங்கள வந்து மக்களுக்காக குடுத்துருக்கீங்க. இன்னும் இது போன்ற நெறைய தகவல்கள உங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாம்மா. நம்ம கண்டிப்பா. சேனல பார்க்குற மக்களும் காத்துட்ருக்காங்க. கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா. நன்றி சார். நன்றி, நன்றி. வணக்கம்.